நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஒரு சஜஷன் கேட்டு பண்ணுங்க. எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டீங்கன்னா வரவு அதிகமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது. அப்போ எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு போதுன்ற அந்த மனநிலையோடு இருங்க. நல்ல வரவு வரும். துலாம் ராசிக்கு 10ல் குரு இருக்காரு. 10ல் குரு இருக்கிறது இடமாற்றம் வேலையிலையும் இடமாற்றம் கொடுக்கும். நீங்க இருக்கிற இடத்துலையும் ஏதாவது ஒரு இடமாற்றம், வீடு மாறுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்குது? அவங்க எந்த மாதிரியான விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்தணும்? துலாம் ராசி நேயர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு, கேதுவோட இருக்காரு. ராசியாதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் துலாம் ராசிக்கு அது பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ துலாம் ராசிக்கு பாதகஸ்தானம்னு உங்க ராசியாதிபதி அங்க இருக்காரு அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஒரு சஜஷன் கேட்டு பண்ணுங்க. ஏன்னா சுய முடிவு பாதகஸ்தானத்துல இருக்குதுன்னா சுய முடிவு எடுக்கும் போது அது தவறான நெகட்டிவான ரிசல்ட் தான் வரும். அதுவே யாருக்கிட்டையாவது நீங்க சஜஷன் கேட்டு பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். கேதுவோட இருக்கிறதுனால தடை ஏற்பட்டு நடக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 11ல் இருக்காரு. 8ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது துலாம் ராசிக்கு சில ஸ்ட்ரகிள்களை கொடுப்பாரு. எல்லாமே தடை ஏற்பட்டு தான் நடக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், வராத வரவுகள், நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த விஷயம் நடந்தது, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துல நடக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற கேது லாபம் நம்ம எதிர்பார்க்குற லாபம் கிடைக்காது. எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா வரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது. அப்போ எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு போதுன்ற அந்த மனநிலையோடு இருங்க. நல்ல வரவு வரும். அதுக்கடுத்து 2-7க்கு அதிபதி செவ்வாய் 8ல் இருக்காரு. மாசத்தோட முதல் பாதி 8ஆம் இடத்துல இருக்காரு. மாசத்தோட 2ஆம் பாதி 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ குடும்பம், திருமண வாழ்க்கை, திருமணம் தடைபடுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மாசத்தோட 2ஆம் பாதி ஆகஸ்ட் முதல் வாரத்துலேருந்து அதெல்லாம் கை கூடும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால நடக்கும். வருமானத்தில் வர வேண்டிய பணங்கள் ஏதாவது தடையாகுதுன்னா அதெல்லாம் மாசத்தோட பிற்பாதியில் கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடை நீங்கும். இந்த திருமண தடை, வருமான தடை, இந்த வருமானத்தில் வர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு பண்ணுறது நல்ல தீர்வை கொடுக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்ட இந்த பண வரவுகள்லாம் வரும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஏதாவது தடை இருந்தாலும் முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அப்புறம் திருமணம் தடையாகுது, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாமே நெருக்கமாக நிற்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3-6க்கு அதிபதி குரு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 10ல் இருக்காரு. 3-6க்கு அதிபதி 10ல் இருக்காருன்னா தொழிலில் நிறைய ட்ராவல் பண்ணுறது, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வருமானங்கள் யோகத்தை செய்யும். இந்த மாதம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வருமானங்கள் யோகத்தை பண்ணும். வேலை விஷயமா நிறைய அலைச்சலை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு 10ல் குரு இருக்காரு. 10ல் குரு இருக்கிறது இடமாற்றம் வேலையிலையும் இடமாற்றம் கொடுக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலையும் ஏதாவது ஒரு இடமாற்றம், வீடு மாறுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 10ல் சூரியன் இருக்காரு. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். தொழில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, அதில் நல்ல லாபத்தை அடைவீங்க. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல லாபகரமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகளை பற்றி டென்ஷன், குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுக்கும், மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ அதே மாதிரி ஆசைப்படுற விஷயங்கள், இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் அந்த ராகு 5ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தில் முடியல, காலதாமதமாகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தை விஷயமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, அதேமாதிரி காதல், லவ் பண்ணுறவங்க அவங்களும் அந்த கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும் இந்த மாதத்தில். அதெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில துர்கை வழிபாடு பண்ணுறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். துர்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி ரொம்ப நல்ல விஷயம் தான், யோகம் தான். 6ல் சனி இருக்கிறது யோகம் செய்வார். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணினா கண்டிப்பாக கிடைச்சிக்கும். ராகு 5ல் இருக்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். என்ன ஒரு டென்ஷனோடவே நடக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது.
உங்கள் லாபத்தை அடைகிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்கணும்னா விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்கள் மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குன்னா அதுக்கு நீங்கள் துர்கை வழிபாடு, செவ்வாய்க்கிழமையில் துர்கை வழிபாடு பண்ணுறது நல்லது. சனியால் இப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதனால் அது தேவையில்லை. இந்த 3 வழிபாடு மட்டும், அதாவது முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில், அதுக்கடுத்து தினந்தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அதுக்கடுத்து ராகு கால பூஜை, அதாவது செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதம் துலாம் ராசிக்கு 75% யோகமான பலன்கள் தான் இருக்கும். பாதகமான பலன்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்ல யோகமான மாதமாக தான் இது அமையும்.